ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க எம்கேடி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அன்பாக்ஸ் வீடியோன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்பி பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ அது லெனோவோ K2 டிஸ்பிளே வந்து போன வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி அந்த வீடியோ பார்த்துட்டு என் கூட ஒருத்தர் நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ நீங்கள் பார்த்துருந்தீங்களா அந்த வீடியோ? அதாவது இவர் வந்து சப்ஸ்கிரைபர் கிடையாது, இவர் வந்து நான் நேர் மூலியமாக பார்த்துருக்கேன். எப்போவுமே டெய்லியுமே அவரை பார்ப்பேன். அவர் வந்து ஸோ எனக்கு டிஸ்பிளே எங்கே லோ குவாலிட்டி கிடைக்கும், நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே கிடைக்குமான்னு கேட்டிருந்தாரு. நீங்கள் இந்த வெப்சைட்டில் ட்ரை பண்ணி பாரு நான் சொன்னேன். ஓகே, அது எவ்வளோ ப்ரைஸ் என்ன மாடல்லாம் பார்த்துட்டு இது பண்ணார். அந்த ஃபோன் வந்து இதுதான் சாம்சங் F12 டிஸ்பிளே வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது எதுலேருந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னா maxpi.com வந்து போன வீடியோ நம்ம அதான் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வேறு மாடல் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காம்போ வந்து சுத்தமாக போச்சு, டிஸ்பிளே வந்து சுத்தமாக இதாகிடுச்சு. இது வந்து சுத்தமாக ஆன் ஆக மாட்டேங்குது, ரொம்பவே அவர் டேமேஜ் பண்ணிட்டாரு. ஸோ இதை வந்து அவர் மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னார். அதனால தான் இன்றைக்கி வந்து அது வந்து 20ஆம் தேதி ஆர்டர் பண்ணேன், அது வந்து இன்றைக்கி வந்துருக்குது. ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் நாளைக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா அன்பாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அன்பாக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ நீங்கள் புதுசாக பாருங்கள், கீழே தர அந்த ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு பெல் ஐக்கன் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ அதை நான் எந்த வீடியோ போய்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கொடுத்துரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் கொடுங்க, நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கும். அதாவது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மேக்ஸ்பி பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோ அன்பாக்ஸ் வந்து நிறையா போட்டிருக்கோம். நம்பி வாங்கலாம், ஃபேக்கெலாம் கிடையாது, உண்மையான ரியல் வெப்சைட் தான். ஏதோ 100க்கு ஒருத்தருக்கு வேணால் அந்த மாதிரி காயமான டிஸ்பிளே வரலாம், ஓகேங்களா? ஸோ இதை வந்து அன்பாக்ஸ் பற்றி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த ஃபேஸ்புக் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஃபேஸ்புக் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஃபேஸ்புக் தரப்பு தான் அவங்க ரீப்ளை பண்ணுவாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சில ஸ்டெப்லாம் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ அதை அடுத்து வர வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே வாங்க வீடியோ. ஸோ maxpi.com இந்த பாக்ஸ் அது. ஸோ மொபைல் வந்து இங்கே இருக்குது, சாம்சங் F12 வருது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, சிசர் எடுத்துக்கிறேன். ஸோ பாக்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணியிருக்காங்க, எதுவும் காயமாக கூடாதுன்னு சொல்லி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாது, என்ன ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ்பி வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜில் வந்து குறைய சொல்ல முடியாது. ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் கம்பேரை விட பேக்கேஜ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இதை எடுத்துருவோம். ஸோ பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தர்மாகோல் வந்து பேக் பண்ணியிருக்காங்க, அதை வந்து வெளியில் எடுத்துடலாம். இதெல்லாம் இப்படி உரமாக வச்சிடலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதுதான், ஓகேங்களா? ஸோ ரொம்ப நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்பி வந்து 100க்கு 100 ஒரு குட்டு அப்படி தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்கேஜில் வந்து எந்த டேமேஜ் ஆகாது, நம்ம தூக்கி இங்கேருந்து வீசினா கூட டிஸ்பிளே கூட காயம் வராது. ஸோ அந்த அளவுக்கு பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. லப்பர் பேண்டை பிடிச்சிருவோம். ஓகே, ஸோ பபுள் சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓரமாக வச்சிடலாம். ஓகே, இப்போ இதையும் பிரிச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் இதுக்குள்ள ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு பார்சல் வரும்போது டெலிவரி ஆகும்போது எந்த டேமேஜ் ஆகாமல் பேக் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்பவே நல்ல வெப்சைட் தான் போல இருக்குது. ஓகே, இதுதான் அது சாம்சங் F12 இதை எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா? ஸோ தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், LCD வித் டச் ஸ்க்ரீன் ஃபார் சாம்சங் கேலக்ஸி F12 பிளாக் டிஸ்பிளே காம்போ ஃபோல்டர், ஓகேங்களா? ஸோ இதான். ஓகே, இப்போ வந்து இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எப்படி வந்து பேக் பிரிக்கிறீங்களோ அதே மாதிரி திரும்ப பேக் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து டிஸ்பிளே வந்து ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் பண்ணணும், அதுக்கு தான் அதே மாதிரி பேக் பண்ணி கொடுக்கணும். பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ அப்படி ஒரிஜினல் போல் இருக்குது, பார்த்திங்கன்னா ரொம்பவே இதுதான், ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுனால கொஞ்சம் லோ குவாலிட்டி தெரியல, கேமரா லோ குவாலிட்டி. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் டிஸ்பிளே வந்து ஃபோனில் ஃபிட் பண்ணும்போது என்ன கவனிக்க வேண்டியதுன்னா அந்த டிஸ்பிளே வந்து ஃபஸ்ட்டு நல்லா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பேஸ்ட் போட்டு ஒட்டணும். அப்புறம் தான் இந்த மேலே இருக்கிற சீட்டெல்லாம் பிரிக்கணும். நீங்கள் எடுத்தோன்னா அப்படி பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரிஜினலோட தான் குவாலிட்டி அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க.
ஸோ நான் வந்து இப்போ வந்து இந்த மொபைலில் போட்டு நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இது வந்து மொபைல் கூட இந்த டிஸ்பிளே காம்போ அவுட்டு, இது வந்து நியூ டிஸ்பிளே இப்போ வாங்கினது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து இந்த மாடல் நான் போட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஆனால் இதை டச் ரெஸ்பான்ஸ் எப்படி, டிஸ்பிளே குவாலிட்டி எப்படின்னு இந்த வீடியோ நம்ம ஸ்டெப் பை பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த ஃபோனில் வந்து நான் காமிக்கிறேன், ஆனால் அது வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியாது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து பேக் டோர் வந்து ரொம்ப பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா பழைய கொம்பை வந்து இங்கே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், டேமேஜ் ஆகிருக்கு, உடஞ்சிருக்கு. இது வந்து சுத்தமாக போச்சு இந்த காம்போ. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா உடஞ்சிருச்சு, பிளாக் ஃபுல்லாகவே இந்த டிஸ்பிளே போச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மேக்ஸ்பியில் அந்த காம்போ வந்து சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் பேஸ்ட் போட்டு ஒட்டிக்குவேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த சாம்சங்கோடது பார்த்தீங்கன்னா பேக் கவருங்க இருக்கும். இப்போ வந்து நம்ம மொபைல் வந்து ஆன் பண்ணலாம். எப்படி டச் டிஸ்பிளே குவாலிட்டி எப்படின்னு ஆன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோன் வந்து 100% ஆன் ஆகிடுச்சு. அதாவது டிஸ்பிளேயில் வந்து எந்த ஒரு கோடும் வரல. சில மொபைலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோடு வரும், சிலது பார்த்தீங்கன்னா இங்கே வரி வரியாக வந்துட்டு போகும். ஸோ இந்த இதில் அதை பார்க்கலாம் ஃபுல் ஆன் ஆகிட்டு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஸ்பீடு பண்ண மாட்டேன், அப்படியே தான் ரியலாகவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பவர் பட்டன் கம்ப்ளைண்ட் வந்து நிறைய வரும். அது வந்து இந்த ஸ்டிப்பில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு பவர் பட்டன் வேலை செய்யாது. வெயிட் பண்ணுவோம். காம்போ வந்து மேக்ஸிமம் உடையிற மெயின் காரணம் பார்த்திங்கன்னா நல்ல டெம்பர் வாங்கி ஒட்டிட்டா காம்போ வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. சில கீழே விடுவாங்க. ஸோ வண்டியில் போய்ட்டுமா கீழே விழுகும், பின்னாடி வர வண்டி வந்து மேலே ஏறி உடையிறது தான். இது ஆக்சுவலாக காம்போ வந்து போகிறதுக்கு மெயின் காரணம் வந்து நல்ல ஹெவி டெம்பர் வாங்கி விட்டுருக்கேன். 300-400 ஒரு டெம்பர் இருக்கும். அதை வாங்கி விட்டிங்கன்னா காம்போ வந்து உடையாது அவ்வளோ சீக்கிரம். ஓகேங்களா. ஸோ அது இந்த மாடல் வந்து அப்படி தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, உள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே நான் வந்து இந்த மேல் கவரை பிரிக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் திரும்ப ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அதனால தான் நீங்கள் எந்த டிஸ்பிளே வாங்கினாலும் சரி, இங்கே ஒரு ஸ்டிக்கரை கொடுத்துருந்தாலோ இல்லை இந்த மாதிரி எதாவது கொடுத்துருந்தாங்களோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணாமல் தெரிஞ்சிடும் அந்த டிஸ்பிளேவோட ப்ராப்ளம் எதாவது இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, இந்த மாடல் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, கேலக்சிலேயே நிற்கிது, வெயிட் பண்ணுவோம். நான் வீடியோ வந்து பாஸ் பண்ண மாட்டேன். இதில் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பண்ணும், ஃபோன் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ பிரைட்னஸ் வந்து லோவு ஹை பிரைட்னஸ் வச்சு காமிக்கிறேன். ஓகேங்களா. பின் நம்பர் போட்டிருக்காங்க. ஓகே ஓகேங்களா. ஃபோன் வந்து ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. அதாவது டிஸ்பிளே வந்து டச்சு நல்லா வேலை செய்யுதா இல்லை டிஸ்பிளே நல்லா இருக்குதுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் இழுத்து பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இழுத்து பார்த்துட்டு இந்த ஃபோன் இப்போ தான் ஆன் ஆயிருந்தாலும் கொஞ்சம் ஹேங் ஆகும். பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபுல் பிரைட்னஸ் வச்சதுக்கப்புறம் இந்த கேமரா ஆப் இருக்குதுல்ல, ஏதோ ஒரு ஆப்பை வச்சு டச்சு நல்லா வேலை செய்யுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த டைல் பேடை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. கீபோர்டு பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 *0s இது எல்லாமே நல்லா இருக்குது. கம்ப்ளைண்ட்டாக எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஓகேங்களா. ஸோ பேக் வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் வர மாட்டேங்குதுன்னா, இது செட்டிங்ஸ் எதாவது அன்லாக் பண்ணி விடணும்னு கேட்குது. அதை நம்ம எடுத்துக்கலாம். அது அன்லாக் பண்ணணும் கேட்குது. ஸோ டிஸ்பிளே நல்லாவே வேலை செய்யுது, எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இது வரலாம், எது நம்மளுக்கு சரியாக தெரில. இந்த மாடலை பொறுத்து இதுதான். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டச்சு வேலை செய்தானே இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். நல்லா பாருங்கள், ஏதோ இடத்துல ட்ராப் ஆச்சுன்னா அது டச்சு கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு ட்ராபேக்கும் இல்லை, நல்லா இருக்குது. உங்களுக்கு ஃபோனில் பார்க்க வேணால் ஒரு மாதிரி டல்லாக தெரியலாம். நீங்கள் வந்து இது ரியலாக வாங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் குவாலிட்டி. பார்த்தீங்கன்னா தெரியும். செட்டிங்ஸ் போய் காமிக்கிறேன். அபவுட் ஃபோன் பார்த்தீங்கன்னா தெரியும், சாம்சங் கேலக்ஸி F12. ஓகேங்களா. அந்த மாடலோடது இது
ரொம்பவே நல்லாவே வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா தெரியும், குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபோனில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரொம்பவே நல்லா குயிக்காகவே டச் ஆக்ஸ், அதாவது அந்த ஃபோன் கூட வந்து குவாலிட்டி அப்படியே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கவர் வந்து நான் பிரிக்கல. பார்த்தீங்கன்னா கவர் பிரித்தாலுமே குவாலிட்டி நல்லாவே இருக்குது. டச்சோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே ஸ்பீடாகவே இருக்குது. அதாவது அது ஒரிஜினலாக எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். டச் வந்து ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்கும். நம்முடைய இப்படி இதோட ஸ்பீடு வந்து தெரியும் பார்த்தீங்களா. அப்போ இந்த ஃபோனுக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து கவர் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாயிருக்கு. குவாலிட்டி உண்மையுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடியோ பார்க்கறதுனால கொஞ்சம் எதாவது டல்லாக்குற மாதிரி தெரியலாம். ரொம்பவே நல்லான குவாலிட்டி தான் டிஸ்பிளே. பார்த்தீங்கன்னா பழைய டிஸ்பிளே, பார்த்தீங்கன்னா இந்த மாடலோட பழைய உடஞ்ச டிஸ்பிளே முதல்ல இருந்தது. போன வீடியோவில் வந்து நம்ம லெனோவோ K8 நோட்டுக்கு பார்த்தோம். இதில் நண்பர் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து அந்த ஃபோனை வந்து டிஸ்பிளே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவருக்கு வந்து நம்ம வாங்கி கொடுத்துட்டோம். இது டிஸ்பிளேயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ காஸ்ட்டு தான். உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இதுங்க காமிக்கிறேன். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எதுவும் மென்ஷன் பண்ணல. பாக்ஸில் எதுவும் மென்ஷன் பண்ணால் பார்த்தா இது வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். பாக்ஸில் எதுவும் மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு நான் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் என்ன ப்ரைஸுன்னு. ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும். இந்த மாடலுக்கு இந்த ரேட்டு நான் போன வீடியோ போட்டுடலாம். அதுக்கு வந்து 1150 ரூபா, ஓகேங்களா. 1150 ரூபா அது அந்த ப்ரைஸு. ஒவ்வொரு மாடலுக்கு வந்து மாறும். ஆனால் உண்மையுமே நல்லா இருக்குது. சாம்சங் ஸ்டோரும் போயிருந்தால் கூட இந்த அளவுக்கு குவாலிட்டி வந்துருக்குமா தெரில. ஆனால் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரிஜினல்னு சொல்ல முடியாது. அது வந்து இப்போ ஃபோன் கூட வர்றது வந்து ஒரிஜினல், அதுக்கு அடுத்தது அந்த குவாலிட்டி இது, ஓகேங்களா. அடுத்த குவாலிட்டி அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பீடாக தான் இருக்குது, எந்த ஒரு லேகும் கிடையாது. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. அவங்களோட டேட்டா எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. டச்சோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதாக தெரியும், ஓகேங்களா. ஒரு ஸ்பீடாக தெரியும். நம்ம எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலுமே ஒரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வச்சு காமிக்கிறோம். ஓகே, இது வந்து ஆன் ஆகிடுச்சு. என்ன தெரியும், லோ பிரைட்னஸ் இருக்கிறேன். ஃபுல் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கேமராவில் பார்க்கறதுனா டல்லாக தான் இருக்கும். நீங்கள் ரியலாக பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த பேக் டோர் ஃபோனுக்கு வந்து போட்டுடலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாடல் தான். ஓகே, பார்த்து இது பவர் பட்டன் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஓகே, இப்போ சில ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இப்படி திடீர்னு இப்போ ஃபோனில் இருக்கும். என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, திடீர்னு வந்து ஃப்ளிகர் அடிக்கும், அதாவது பிளிங்கிங் ஆகும், விட்டு டிஸ்பிளே வந்து லைட் எரிஞ்சிருக்கும். அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுங்க. மேக்ஸ்பேல இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா, வேலை செய்யலைன்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்னு உடனே கான்டாக்ட் பண்ணி உடனே பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அவங்க வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதாவது குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்பேல வந்து எந்த ஒரு லேகும் தெரியல. உண்மையுமே டச்சு ரொம்ப ஸ்பீடாகவே இருக்குது, ஸ்மூத்தாக தான் இருக்குது. அதுனா தெரியும் உங்களுக்கு, இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், டச் வந்து எந்த ஒரு லேகும் இல்லை. அப்படி ஸ்பீடு நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போட்டோன்னே லேக் அடிக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டுக்கும் அதுக்கும் செப்பரேட் ஆகாது. ஓகே, ரொம்பவே குவாலிட்டி நல்லாயிருக்கு. நீங்கள் நம்பி இதில் வந்து ஆர்டர் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மேக்ஸ்பில் வந்து பார்த்தீங்கன்னா லெனோவோ அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன், அப்படி இல்லாட்டி இண்டெக்ஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த 2 மாடல் தான் மேக்ஸிமம் பண்ணிடுவேன். புதுசாக நம்ம சேனல் வந்து சாம்சங்கோட அன்பாக்ஸ் பற்றி டிஸ்பிளே காம்போ. ஸோ இது வந்து இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி இருக்குது. நீங்கள் இதை ஷோரூம் இல்லை வெளியில் பக்கத்தில் இருக்கிற எங்கேயாவது வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து 1500 2000 பக்கம் வாங்கிடுவாங்க. அப்படியே 1500 வாங்கினாலுமே அதோட டச்சோட சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான குவாலிட்டியில் பொறுத்து தருவாங்க. 1500 ஒரு கம்மியான குவாலிட்டி தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் ரிவ்யூ படித்து பார்த்து இதில் வாங்கிக்கலாம். 100க்கு 100 நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்கும். அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் வராது. வந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்னா நீங்கள் உடனே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே.